கரூரில் 41 பேருடைய உயிர் பறிபோன அந்த நேரத்தில் தற்போதைய சிஎம்மான புஷ்பராஜ் அவர்கள் ஓடி போயிட்டாரு. அந்த டைமில் மீடியாவோட கேள்வியெல்லாம் நின்று ஃபேஸ் பண்ண ஐஏஎஸ் ஆஃபீஸரான அமுதா அவர்கள் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். எங்கள் மேலே தப்பு இல்லை, எங்கள் மேலே பழி போட்டீங்கன்னு பேசின திரு புஷ்பராஜ் அவர்கள் எப்படி இவங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இப்போ போடலான்னு இங்கே எந்த ஒரு தாவேகாரனும் கேள்வி கேட்க மாட்டான், திமுக காரன் தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். கரூர் இன்சிடென்ட் வந்து ஒரு திமுகவோட சதின்னு சொன்ன அதே ஆட்கள் இன்னைக்கு வாய் திறக்காமல் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க தானே ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்க நினச்சா அதுக்கு ஜஸ்டிஸில் எல்லாரையும் கொண்டு வரலாமே. யாரெல்லாம் இவங்க பழி சொன்னாங்களோ செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களது ப்ரொஃபைலில் போய் அசிங்கமாக கமெண்ட் போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுக்கு மட்டுமா கமெண்ட் போடுறானுங்கன்னு போய் பார்த்தா இந்த ரூட் மீடியாவுடைய பாட்ஸ் அதை வச்சு அசிங்கமாக நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அதை அப்சர்வ் பண்ணி பாருங்க. செகண்டுக்கு ஒரு அசிங்கமான கமெண்ட்டை உங்களால் பார்க்க முடியும். அம்மா அவர்களுடைய மீட்டிங்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்லாம் வந்து அவர் வீடியோ போட்ட ஆள் கிடையாதுயா. 96ல் இன்னும் ஒரு தடவை அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு கெத்தாக சொல்லி அந்த டைம் 4 சீட்டை மட்டும் ஏடிஎம்கே ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரை இந்த சீஃப் இன்ஃப்ளூயன்சர் வந்து உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்தா சிரிக்காமல் இருக்க முடியல.